ஓகே. இன்னைக்கு இன்றைக்கும் ஒரு ரியல்மி பற்றின வீடியோ தான். ஆக்சுவலாக நேற்று மத்தியானம் 12 மணி, அதாவது ஜூன் 27 மத்தியானம் 12 மணிக்கு ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோ வந்து லான்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் காலையில் தான் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. சாரி, என்ன இது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்ன அப்கிரேட் பண்ண போகிறாங்க, ஏன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 5லேருந்து ஏர் 6க்கு வந்து ஐரஸ் சர்டிஃபைடு சவுண்ட் இருந்தது. வேறு ஏஎன்சி வந்து ரொம்ப டீப்பஸ்ட் ஏஎன்சி, அதாவது 50 dBயில் ரொம்ப இதான் சொல்கிறது. இந்தியாவில் வந்து ஒரு டீப்பஸ்ட் ஏஎன்சியாக வந்து இந்த ஏர் சிக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதோட நாய்ஸ் கட்டிங் பேண்ட்வித் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. நான் ஓகே, கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு 100-200 ப்ரைஸ் மார்ஜினில் ரியல்மி பட்ஸ் ஏர் 6 இப்படி வந்து அப்கிரேட் பண்ணும்போது ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோ வந்து ஏர் 5லேருந்து எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரியல்மி பட்ஸ் ஏர் 5 ப்ரோவோட எல்லா ஸ்பெக்கையும் காட்டுறேன். சைட் பை சைட் ரெண்டுத்துக்கும் உள்ள இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இதுக்கு ஸ்பாய்லர் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். வேணுன்றவங்க அதில் போய் பார்த்துக்கலாம். ரியல்மி பட்ஸ் ஏர் 5 ப்ரோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம சைட் பை சைட் பார்க்க போகிறோம். ஃபீல் த அன்பீட்டபிள் சவுண்ட், இதில் வந்து ரியல்மி பூஸ்ட் ட்ரூயல் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூஸ்டட் பேஸு, பூஸ்டட் ட்ரிபிள் எல்லாம் போட்டு இங்கே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் இந்த ரியல்மி பூஸ்ட் ட்ரூயல் டிரைவர்ஸை வந்து அப்படியே கொஞ்சம் நேம் ட்வீக் பண்ணிவிட்டு அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள். அதே தான் பூஸ்டட் பேஸு, பூஸ்டட் பிரைட்டட் ட்ரிபிள் இருந்ததா, அதே இது ஒரு சின்ன லைட்டாக கொஞ்சம் அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதத்தை மட்டும் மாற்றிட்டு அப்படியே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே தான். 11mm பேஸ் டிரைவர், 6mm மைக்ரோ பிளேனார் ட்வீட்டர், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதே தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லாமல் போன டைம் இருந்த அதே N52 மேக்னெட் டிரைவர்ஸ் அதே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் எந்த பெரிய வித்தியாசமுமே இல்லை. அதே போல் அடுத்த இது பர்சனலைஸ்ட் ஆடியோ அல்காரிதம். போன டைம் வச்ச அதே 5 minutes ஹியரிங் டெஸ்ட் பட்ஸ் ஏர் 5 ப்ரோவில் என்னமா இருந்ததோ அதே இது தான். அதே ஐரஸ் எல்டாக்கு, அதே 360 ஸ்பெஷல் ஆடியோ எஃபெக்ட்டு, அதே டைனமிக் பேஸ் கண்ட்ரோலு, அப்புறம் அதே 50 dB ஃபோட்டோஸ் நாய்ஸ் கேன்சலேஷனு, அதே தான். த சேம், ஒரு சேஞ்சஸ் கூட இல்லாமல் அப்படி அதே 6 மைக்கு செட்டப்பு, அதே 40 hours ப்ளேபேக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ். ஆக்சுவலாக இதில் வந்து ரெட்மி பட்ஸ் ஏர் 5 ப்ரோ வந்து கொஞ்சம் அது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் 5.3 எல்லாம் சேம். ஆனால் அந்த லோ லேட்டன்சி வந்து பட்ஸ் ஏர் 5 ப்ரோவில் 40 ms இல்லை 55 ms. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் இது மட்டும் டவுன்கிரேடு போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. அதே இனியர் டிடெக்ஷன், அதே கூகுள் ஃபாஸ்ட் பேரு, அதே டச் கண்ட்ரோலு, அதே ஆப் சப்போர்ட்டு எல்லாமே சேம் டு சேம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த ரியல்மி ஸ்டோர் ஆப்பை நீங்களே டவுன்லோட் பண்ணி எல்லா ஸ்பெக்கையும் சைட் பை சைட் நீங்களே பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசம் என்னன்னு புரியும். இப்போ அடுத்து ஏர் 5 ப்ரோவில் பாருங்கள், அதே மாதிரி தான். இந்த இடம் சேஞ்ச் ஆகிருக்கா, இந்த அதே மாதிரி அந்த பிளேனர் ட்வீட்டர் வந்து மென்ஷன் பண்ணிக்க. அதே N52 மேக்னெட், அதே சைஸ், அந்த பிளேனர் டயஃப்ரம் அதே சைஸு, அப்படியே பாருங்கள். அப்படியே அதே தான். ஐரஸ் சர்டிஃபிகேஷன், அதே ஸ்பெஷல் ஆடியோ எஃபெக்ட், அதில் என்ன சொன்னாங்களோ அதே HRTF. நீங்கள் அதில் 360 டிகிரி ஸ்பெஷல் ஆடியோ எஃபெக்டில் கவனிச்சிட்டிங்கன்னா அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா HRTF ஹெட் ஃபங்க்ஷன், அதே டெக்னாலஜி தான். எந்த அப்கிரேட், அதே டைனமிக் பேஸ் கண்ட்ரோல் அந்த ரியல்மி ஆப்பில் இருக்கிறது, அதே பர்சனலைஸ்ட் ஆடியோ அல்காரிதம், அதே 5 minute எல்லாம் கட் காப்பி வேஸ்ட்டு தான். அதாவது எந்த ஒரு அப்கிரேடுமே இதில் இல்லை. ஆனால் அவங்க இது ஏன் ரெட்மி பட்ஸ் ஏர் 6 ப்ரோன்னு விட்ருந்தாங்க, ஒரு வேளை ஒரு புது கலர் வேரியண்ட் மாதிரி விட்ருக்கலாம். ஏன் அதை இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல. இந்த பாருங்கள், அதே 6 மைக் செட்டப். இந்த எஃப்எஃப் மைக், இது எஃப்எஃப்னா ஃபீட் ஃபார்வர்ட், ஃபீட் பேக்வர்ட் மைக்கு, டாக் மைக், அதே 6 மைக் செட்டப்பு.
அதான் சொன்னல, இது 40 மில்லி செகண்ட், அது 55 மில்லி செகண்ட். அதே ப்ளூடூத் 5.3 அதே அதை பாருங்கள், அந்த இது கூட சேஞ்ச் ஆகலை. 40 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் சார்ஜ் 7 ஹவர்ஸ் ப்ளேபேக்கு, அப்படியே அதே தான் எல்லாம், எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் சொன்னல அந்த லேட்டன்சி மட்டும், கேமிங் லேட்டன்சி மட்டும் பட்ஸ் ஏர் 5 ப்ரோவில் நல்லாயிருக்கும். ஏர் 6 ப்ரோவில் வந்து அதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்க முடியாது. ஆனால் ஸ்பெக் ஷீட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏர் 5 ப்ரோ தான் பெஸ்ட்.